Hi everyone, welcome to my channel Tani food maker. நான் இன்றைக்கி பனங்காய் பணியாரம் தான் செய்திருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் தானி ஃபுட் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்றைக்கி பனங்காய் பணியாரம் தான் செய்ய போகிறேன். அதுவும் இந்த போத்தல் இருக்கிற பனங்காய்ன்ற களியை வச்சு பனங்காய் பணியாரம் செய்ய போகிறேன். இது பெரிய தமிழ் கடை எல்லா கடையிலையுமே இது இருக்குது. இதை வச்சு செய்தாலும் ஓகே, எங்களோட டேஸ்ட் வரும். நீங்களும் செஞ்சு பாருங்க. இதை தான் நான் செய்ய போகிறேன். ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோவை. ஒரு போத்தல் பனங்களிக்கு 1 கப் சீனி காணும். இப்போ முதல் ஸ்டெப் பனங்களியை நாங்கள் நல்லா சூடாக்க போகிறோம். சட்டியில் போட்டு ஃபுல்லாக நல்லா சூடாக்கணும். இப்படிதான் இருக்குது. இதை நல்லா அடுப்பில் வச்சு சூடாக்க போகிறோம். இப்போ அடுப்பில் வச்சுட்டேன். இதை நல்லா ஒரு கொதி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் தான் நாங்கள் பனங்காய் பணியாரத்துக்கு ரெடி பண்ணுவோம். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இப்போ இந்த பனங்களி நல்லா கொதிக்குது. நல்ல வாசம் வருது. நேச்சுரலான வாசம் வருது. பனங்காய் இந்த களியின் வாசம் அப்படியே வருது. இப்போ நல்லா வடிவாக நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஓகே. இப்போ இந்த டைமில் அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 700 ml பனங்களி தான் இருந்தது. இந்த போத்தலில் 700 ml பனங்களிக்கு 1 கப் சீனி காணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீனி இதில் போடுறேன். போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ சீனியும் போட்டு சீனி நல்லா கிளஞ்சிட்டுது. இப்போ இதை இப்படியே நல்லா ஆற விட போகிறேன். நல்லா ஆறின பிறகு தான் நாங்கள் மற்ற பொருள் எல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். நல்ல வாசம் வருது. உங்களுக்கு வருதா? வராது ஏன்னா இது வீடியோ. நீங்கள் வீட்டை செஞ்சால் வரும். வீட்டில் செய்யுங்க. இப்போ பனங்காய் எங்கள் களி நல்லா ஆறிட்டுது. இதோட என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு பார்ப்போம். கொஞ்சம் உப்பு ஒரு டேஸ்ட்டுக்கு, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அவிச்சமாக 1/2 கப், பச்சைமா 3 கப் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பெல்லாம் 3 கப். அதோட இந்த கப்பில் 1/2 கப் அவிச்சமா. இது எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறேன். அதோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் பவுடரை நல்லா கலந்து நான் 1 கப் சுகர் தான் போட்டேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னு சொன்னால் ஒரு 1/4 கப் அல்லது 1/2 கப் சீனி எக்ஸ்ட்ராவாக போடலாம். எங்களுக்கு இந்த இனிப்பு ஓகே. 1/2 கப் அவிச்சமா, 3 கப் பச்சைமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இவ்வளோதான் அளவு. தண்ணியோ மாவோ கூட போடக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு காட்டுறோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் போட்டமா எல்லாமே சரியான பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் அதோட பதம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் இப்போ பொரிச்செடுப்போம். இப்படி 10 நிமிஷம் நான் இப்படியே மூடி வைக்க போகிறேன். இதை தான் இப்போ பனங்காய் பணியாரம் பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆச்சுது. நான் இப்போ பொரிக்க போகிறேன்.
பபிள்ஸ் வருது. இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நான் இப்போ பொரிச்செடுப்போம். கொஞ்சமாக கொஞ்சம் கலர் வரணும். கொஞ்சம் பொரியும். இப்போ இதை நான் எடுக்க போறேன். பனங்காய் பணியாரம் நல்லா பொரிஞ்சிட்டு பணியாரம் நான் ஒரு கப் பொரிச்சிட்டேன். இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ இதுக்குள்ள நான் திருப்பி 1 கப் மாவும் 1/2 கப் சீனியும் சேர்த்து நல்லா குழைச்சிட்டேன். முதல் 1 கப் பொரிச்சது வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்தது. அதால தான் நான் இதுக்குள்ள எக்ஸ்ட்ராவாக 1 கப் மா நோமலாக பச்சை மாவும் 1/2 கப் சீனியும் சேர்த்து நல்லா குழைச்சிட்டேன். இப்போ இதை திருப்பி பொரிக்க போகிறேன். 2ஆம் தரம் மா சேர்த்து குழைச்சதான் இப்போ சொல்கிறேன். கிள்ளி கிள்ளி அப்படியே போடும். சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்குது. கொஞ்சம் அது வந்து போத்தலில் வந்த களி தானே, அதுதான் கொஞ்சம் கசப்பாக இருந்தது. இப்போ சரியா இருக்கும். பனங்காய் பணியாரம் பொரிக்கிறதுக்கு இன்னொரு முறை தான் நான் உங்களுக்கு காட்டி தருவேன். இப்படி ஒரு பொலித்தீன் பேக்கில் இப்படி பக்கத்தில் வச்சுட்டு ஒரு மூளை பக்கமாக அதுக்குள்ளே மாவை போட்டுட்டு இதில் ஒரு சின்ன கத்திரிக்காய் ஊற்றிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ இந்த பேக்கில் இருக்கிறத பொரிக்க போகிறேன். கஷ்டம் இல்லாமல் போடலாம் அன்னைக்குள்ள. இந்த பேக்கில் போட்டதும் புரிஞ்சிச்சுது. இதில் எடுக்க போகிறேன். வந்து கையில் போடுறதுக்கு கஷ்டம் சொன்னால் நீங்கள் இந்த பேக்கை யூஸ் பண்ணி பொறுக்கலாம். கொஞ்சம் ஈஸியான வேலை. நான் இப்போ எல்லாமே சுட்டு முடிஞ்சது. இவ்வளோ தான் வந்தது. இந்த ஒரு போத்தல் பனங்காலியில் செய்த பனங்காய் பணியாரம் நல்ல வடிவாக கொம்பு கொம்பாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். அப்படியே அம்மா ஊரில் அம்மா செஞ்சு தர மாதிரியே இருக்குது. செஞ்சு பாருங்க. செய்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பனங்காய் பணியாரத்தை ராஜ்குமார் சாப்பிட போகிறார். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு உங்களுக்கு தான் சொல்ல போகிறார். நான் சாப்பிட்டுட்டேன். ராஜ்குமார் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருக்கா? நல்லா இருக்கே. கசக்குதா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பனங்காய் பணியாரத்தை செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. இந்த பலகாரத்தை நீங்கள் நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.